ஓம் நமச்சிவாய. இறை வணக்கம். திருமந்திரத்தினுடைய பாயிரம் ஒன்றில் பாடல் 1. ஒன்றவன் தானே இரண்டவன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. இது பாடல். இதில் விளக்கம், இதற்கான விளக்கம், இறைவன் ஒருவனே. பல்வேறு தெய்வங்கள் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு அல்ல. படைத்தவன் ஒருவன், படைப்புக்கள் பல கோடி. இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. அந்த ஒருவனை பல்வேறு வடிவங்களில் நாம் வணங்குகின்றோம். அண்டங்கள் அனைத்திலும், அண்ட சராசரங்கள் அனைத்திலும் அவன் ஒருவனே. அவனுடைய அருள், அந்த ஒருவனுடைய அருள் 2ஆக உள்ளது. அதாவது, எப்படி ஒரு நோயை தீர்ப்பதற்கு இனிப்பான மருந்தும் கசப்பான மருந்தும் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோல அவனுடைய அருள் என்பது இன்பம் துன்பம் ஆகிய 2 வடிவில் வெளிப்பட்டு நம்முடைய பிறவி நோயை தீர்க்க பயன்படுகிறது. அதேபோல் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய 3 நிலையில், இந்த இடத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கர் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் பல பேருக்கு சிவன் சங்கர் இந்த 2த்துக்கும் வேறுபாடு தெரியாது. ஏனென்று சொன்னால் சிவம் என்பது அவன்தான் கடவுள். உருவம் இல்லாததற்கு நாம் சிவம் என்று சொல்கின்றோம். எனவே அந்த சிவன் 3 வடிவங்களில் 3 நிலைகளில் பிரம்மா விஷ்ணு சங்கர். அதாவது நம்ம பார்க்குறோம், லிங்க வடிவில் பார்க்கின்றோம். அதேபோல் இன்னொருவர் சடைமுடி தாங்கி தலையிலே கங்கையை சுமந்து நிலவை சுமந்து கழுத்திலே நாகத்தோடு இருக்கக்கூடியவர், அவர்தான் சங்கர். நாம் அவரையே சிவபெருமான் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் சிவசங்கர் என்று சொல்வார்கள் தவிர சிவபிரம்மா சிவ விஷ்ணு சொல்ல மாட்டார்கள். எனவே பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகிய 3 நிலையில் நின்று 3 விதமான தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 விதமான தொழிலை புரிகின்றான். இங்கே ஆங்கிலத்தில் கூட காட் என்ற வார்த்தை இதிலிருந்து பிறந்ததுதான். அதாவது ஜெனரேஷன், ஓரியன்டேஷன், டிஸ்ட்ரக்ஷன், GOD, இதிலிருந்து வந்ததுதான் காட் என்ற வார்த்தை. இந்த 3 விதமான தொழில்களை அவன் புரிகின்றான். உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ளும் பொருட்டு 4 வேதங்களாக திகழ்கின்றான். இறைவன் 4 வேதங்களாக திகழ்கின்றான். அதேபோல் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற 5 பஞ்சபூதங்களாகவும் திகழ்கின்றான். அதோடு மட்டுமல்லாமல் இப்படி பஞ்சபூதங்களாக இருந்து 5 வகையான தொழில்களான படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், மாயாவை அழித்தல் ஆகியவற்றின் அந்த தொழிலினுடைய தலைவனாக அவன் திகழ்கின்றான். அதேபோல் நம்முடைய உடலில், உயிர்களினுடைய உடலில் 6 சக்கரங்கள் இருக்கின்றன. அந்த 6 சக்கரங்கள் யாவை? மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்ஞை ஆகிய 6 சக்கரங்களாக அவன்தான் திகழ்கின்றான். அதேபோல் இறைவன் இந்த மூலாதாரம் என்ற சக்கரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து நாம் யோகங்கள் செய்வதன் பொருட்டு 6 சக்கரங்களுக்கும் மேலேறி 7வது சகசிரதலத்திற்கு சென்று அதையும் தாண்டி அண்டவெளியில் பரவெளியில் உரைகின்றான். இப்படி 7 சக்கரங்களில் உறைந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதல் என்பது அதுதான் 8வது முக்தி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.